மாணவர்களே, ஒளித்தொகுப்பு என்ற அலகினை நீங்கள் கற்க இருக்கின்றீர்கள். நமது புவியின் நிலவுகைக்கு ஒளித்தொகுப்பு என்ற செயற்பாடு இன்றியமையாததாக காணப்படுகின்றது. இங்கு சூரியனிலிருந்து வரும் ஒளிச்சக்தியானது இரசாயன சக்தியாக பச்சை தாவரங்களால் பதிக்கப்படுகின்றது. இதற்கு தேவையான காரணிகளும் அதேபோன்று ஒளித்தொகுப்பின் விளைவுகளும் இங்குள்ள படத்தில் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. தாவரமானது ஒளித்தொகுப்பிற்கு தேவையான காரணிகளாக ஒளிச்சக்தி, நீர், கார்பனீரொட்சைட்டு, பச்சையம் ஆகியவற்றை பயன்படுத்தி குளுக்கோஸை தயாரிக்கின்றது. இங்கு பச்சையமானது இலையில் காணப்படுகின்றபடியால் அதனை நாம் அகக்காரணி என்று அழைக்கின்றோம். ஏனையவற்றை புறக்காரணி என்று அழைக்கின்றோம். நீரானது வேர்மயிரின் மூலம் அகத்துறிஞ்சப்படுகின்றது. வேர்மயிரினூடாக மேற்பட்டை கலத்தை தாண்டி வேரின்கால் தண்டின்கால் என்றவாறு இலை நரம்பை அடைந்து பச்சையத்தை அடைகின்றது. அதேபோன்று சூரிய ஒளி நேரடியாக இலைக்கு கிடைக்கின்றது. மற்றும் கார்பனீரொட்சைட்டானது இலை வாயினூடாக இலை நடுவழிய கலங்களை அடைகின்றது. ஒளித்தொகுப்பு பற்றிய விடயங்களை விரிவாக கற்போம். இவ்வலகை கற்பதன் மூலம் நீங்கள் போசனை அடிப்படையில் அங்கிகளை இரு வகைகளாக பிரிக்கலாம் எனவும், ஒளித்தொகுப்பு என்றால் என்ன என்பதனையும், ஒளித்தொகுப்பில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளையும், ஒளித்தொகுப்பு விளைவுகளையும், ஒளித்தொகுப்பு சமன்பாட்டினையும், இலையில் மாப்பொருள் உண்டென காட்டும் பரிசோதனையை மேற்கொள்ளவும் அறிந்து கொள்வீர்கள். ஒளித்தொகுப்பு போசனை அடிப்படையில் அங்கிகள் இரண்டாக வகைப்படுத்தப்படுகின்றன. ஒன்று தற்போசனி, மற்றது பிறபோசனி. உணவிற்காக வேறு அங்கிகளின் மீது தங்கி இருத்தல் பிறபோசனை எனப்படும். இவ்வாறு தங்கியிருக்கும் அங்கிகள் பிறபோசனிகள் எனப்படும். உதாரணம், விலங்குகள். தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்ளுதல் தற்போசனை எனப்படும். இவ்வங்கிகள் தற்போசனிகள் எனப்படும். உதாரணம், பச்சை தாவரங்கள். சூரிய ஒளிச்சக்தியை பயன்படுத்தி கார்பனீரொட்சைடு, நீர் என்பவற்றை மூலப்பொருளாக கொண்டு பச்சை தாவர கலங்களில் உள்ள பச்சையொரு மணியில் நடைபெறும் உணவு தொகுக்கும் செயல்முறை ஒளித்தொகுப்பு எனப்படும். ஒளித்தொகுப்பிற்கான வரைவிலக்கணம் அநேகமாக பரீட்சைகளில் கேட்கப்படுவதுண்டு. எனவே இங்கு நீங்கள் சூரிய ஒளி, கார்பனீரொட்சைடு, நீர், பச்சையம் மற்றும் உணவு தயாரிக்கும் செயல்முறை போன்ற விடயங்களை உள்ளடக்கியதாக நீங்கள் வரைவிலக்கணத்தை எழுத வேண்டும். ஒளித்தொகுப்பில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள்: பச்சையம், சூரிய ஒளி, நீர், கார்பனீரொட்சைட்டு. இங்கு பச்சையம் அகக்காரணி எனப்படுகின்றது. ஏனையவை புறக்காரணிகளாக கருதப்படுகின்றன. ஒளித்தொகுப்பு நடைபெறுவதற்கான விளக்கப்படம் காட்டப்பட்டுள்ளது. இது பற்றி முகப்பு பகுதியில் நீங்கள் விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள். அதாவது, தாவர இலையில் சூரிய ஒளி சக்தி, நீர், கார்பனீரொட்சைட்டு, பச்சையம் ஆகியவற்றை பயன்படுத்தி குளுக்கோசு தயாரிக்கப்படுகின்றது. இச்சந்தர்ப்பத்தில் பக்க விளைபொருளாக ஆக்சிஜன் வெளியேறுகின்றது. இங்கு குளுக்கோஸ் முதல் விளைபொருளாக கருதப்படுகின்றது. இங்கு நீரானது மண்ணிலிருந்து வேரினால் அகத்துறிஞ்சப்படுகின்றது. அதேபோன்று கார்பனீரொட்சைடு இலை வாயினூடாக இலை நடுவழிய கலங்களுக்கு செல்லுகின்றது. சூரிய ஒளி நேரடியாக இலைக்கு கிடைக்கின்றது. ஒளித்தொகுப்பின் விளைவுகள்: ஒளித்தொகுப்பின் போது உருவாகும் குளுக்கோசு தற்காலிகமாக மாப்பொருளாக சேமிக்கப்படுகின்றது. மாப்பொருளின் ஒரு பகுதி சுக்குரோஸாக மாற்றப்பட்டு உரிய இழையத்தினூடாக தாவரத்தின் ஏனைய பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. அங்கு மீண்டும் மாப்பொருளாக மாற்றி சேமிக்கப்படுகின்றது. உதாரணம், பழங்கள், கிழங்குகள், மரக்கறிகள். நாம் கற்றுள்ளோம், ஒளித்தொகுப்பின் போது உருவாகும் முதல் விளைபொருள் குளுக்கோசு என்று. அது உடனடியாக மாப்பொருளாக மாற்றப்படுகின்றது. எனினும் மாப்பொருள் ஒரு நீரில் கரையாத பதார்த்தமாகும். எனவே அதனை
நாம் கரைசல் நிலையில் தாவரத்தின் பகுதிகளினூடாக கொண்டு செல்ல முடியாது. எனவே தாவரம் கொண்டு செல்லலுக்காக மீண்டும் கரையக்கூடிய சுக்ரோஸாக மாற்றி கொண்டு சென்று சேமிக்கப்படும் இழையங்களில் மீண்டும் மாப்பொருளாக மாற்றி சேமிக்கின்றது. இங்கு உணவை கொண்டு செல்லும் இழையமாக உரிய இழையம் காணப்படுகின்றது. ஒளித்தொகுப்பின் பக்க விளைவாக தோன்றும் ஆக்சிஜன் இலைவாயினூடாக வளிமண்டலத்தினை பரவல் மூலம் வந்தடைகின்றது. ஒளித்தொகுப்பு சமன்பாடு. சொற்சமன்பாடு. கார்பனீரொட்சைடு சக நீர் அம்புக்குறி குளுக்கோசு சக ஆக்சிஜன். இங்கு சக்தி சூரிய ஒளியும் பச்சையமும் அம்புக்குறிக்கு மேலும் கீழும் எழுதப்படும். அடுத்ததாக கார்பனீரொட்சைடும் நீரும் சேர்ந்து மூலப்பொருளாக கருதப்படும். குளுக்கோசு முதல் விளைபொருளாக கருதப்படும். ஆக்சிஜன் பக்க விளைபொருளாக கருதப்படும். இரசாயன சமன்பாட்டை நோக்குவோம். CO2 சக H2O அம்புக்குறி சூரியோளி பச்சையம் C6H12O6 சக O2. இங்கு சமப்படுத்துவதற்காக கார்பனீரொட்சைடு நீர் ஆக்சிஜன் ஆகியவற்றுக்கு முன்னால் 6 இடப்பட்டுள்ளது. அவற்றின் பௌதிக நிலைகளும் குறிக்கப்பட்டுள்ளன. இந்த சமன்பாடானது அடிக்கடி பரீட்சைகளில் கேட்கப்படுவது உண்டு. எனவே மாணவர்களாகிய நீங்கள் இந்த சமன்பாட்டினை எழுத தெரிந்திருத்தல் அவசியமாகும். சூரிய சக்தியை வினைத்திறனுடன் அகத்துறிஞ்சுவதற்காக இலை கொண்டுள்ள இசைவாக்கங்கள். மேற்றோல் கலம் பச்சிய உருமணி அற்றிருத்தல், வேலிக்கார் பிடைக்கல விளையம், கடற்பஞ்சு பிடைக்கல விளையம் ஆகியன இலை நடுவிளைய கலங்கள் என அழைக்கப்படுகின்றன. இவை அதிகளவு பச்சிய உருமணியை கொண்டுள்ளன. இலை தட்டியானதாகவும் அகலமானதாகவும் காணப்படுதல். இலையொன்றின் அமைப்பினை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இலையின் மேற்பகுதி புறத்தோல் என அழைக்கப்படுகின்றது. இது கியூட்டினேற்றம் அடைந்திருக்கலாம். அடுத்ததாக மேற்றோல் கலங்கள் காணப்படுகின்றது. இது பச்சோறுபணி அற்றதாக காணப்படுகின்றது. ஏனெனில் சூரியோளி ஆழமாக ஊடுருவ வேண்டும். அதற்கு வழி செய்யும் முகமாக மேற்றோல் கலம் பச்சோறுமணி அற்று உள்ளது. இலையின் நடு இளைய கலங்களான வேலிக்கார் பிடைக்கல இளையம், கடற்பஞ்சு பிடைக்கல இளையம் ஆகியவற்றில் அதிகளவு பச்சையோறுமணிகள் காணப்படுகின்றன. அதேபோன்று ஒளித்தொகுப்புக்கு தேவையான நீரானது இலை நரம்பு மூலம் இலையெங்கும் கொண்டு செல்லப்படுகின்றது. இலை நரம்பில் உள்ள கால்கலங்களால் நீர் கொண்டு செல்லப்படுகின்றது. இலை வாயினூடாக ஒளித்தொகுப்பு தேவையான கார்பனீரொட்சைடு பரவல் மூலம் வந்தடைகின்றது. அதேபோன்று உருவாக்கப்படுகின்ற ஆக்சிஜன் இலை வாயினூடாக வெளியேறுகின்றது. இலை சூரிய ஒளியை வினைத்திறனாக பெறுவதற்காகவே அகலமானதாகவும் தட்டையானதாகவும் காணப்படுகின்றது. இலை ஒன்றின் குறுக்குவட்டு முகத்தை நீங்கள் நோக்கினீர்கள். ஒளித்தொகுப்பின் போது உற்பத்தி செய்யப்படும் மாப்பொருளை இனங்காணும் பரிசோதனையை நாம் நோக்குவோம். இங்கு முகவை ஒன்றினுள் இலையானது நீரிடப்பட்டு கொதிக்க வைக்கப்பட்டு அவிக்கப்படுகின்றது. இலையின் கலங்கள் இறக்க செய்வதற்காக. ஏனெனில் இலையின் கலங்கள் இறந்தாலே வேறு பதார்த்தத்தை இலையினுள் செல்லவோ அல்லது இலையில் உள்ள பதார்த்தம் வெளியேறவோ இலையின் கலமென்சவு அனுமதிக்கும். அந்த இலையானது பின்னர் மதுசாரத்திலிட்டு அவிக்கப்படுகின்றது. அதன் பின் மாப்பொருள் சோதனை செய்யப்படுகின்றது. இனி பரிசோதனையை நாம் நோக்குவோம். தேவையானவை முகவை, கொதிகுழாய், முக்காலி, பன்சன் சுடரடுப்பு, மதுசாரம், தாவர இலை, நீர், அயடின் கரைசல். செய்முறை: நன்றாக சூரியோளி படும் இடத்திலுள்ள தாவர இலையொன்றை பறித்து கொதிகுழாயிலிட்டு நீர் சேர்த்து கொதிக்க விடவும், இலைக்கலங்கள் இறப்பதற்காக. பின் மதுசாரம் கொண்ட குழாயிலிட்டு நீர் தொட்டியில் வைத்து வெப்பமேற்றுக. நீரில் பச்சையங்கரையாது, மதுசாரத்திலேயே பச்சையங்கரையும். நேரடியாக மதுசாரத்தை வெப்பமாக்கினால் மதுசாரம் எரிவற்று நிலை குறைந்தது, தீப்பற்றும். எனவே நீர் கொண்ட முகவையில் வைத்து அதனுள் மதுசாரத்தை இட்டு மதுசாரத்தில் இலையை இட்டு நாம் வெப்பமேற்றுகின்றோம். தாவர இலையை ஓடும் நீரில் கழுவி அயடின் கரைசல் சேர்த்து அவதானிக்க.
அயோடின் கரைசல் சேர்த்ததும் இலை கருநீல நிறத்தை அடைவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அவதானம்: மதுசாரத்தில் பச்சையம் கரைந்து பச்சை நிற கரைசலாக தோன்றும். இலை வெள்ளை நிறமாக தோன்றும். அயோடின் துளியை இட்டபோது தாவர இலையில் ஊதா அல்லது கருநீல நிறம் தோன்றியது. முடிவு: இலையில் மாப்பொருள் உண்டு. மாணவர்களே, தாவர இலையில் மாப்பொருள் உண்டு என காட்டும் பரிசோதனையை நீங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இதற்கு தேவையானவையாக பச்சை நிற இலை, முகவை, மதுசாரம், அயோடின் கரைசல், மதுசார விளக்கு, முக்காலி. இங்கு நீர் கொண்ட முகவை மதுசார விளக்கின் மேல் வைக்கப்பட்டு வெப்பமேற்றப்படுகின்றது. அதனுள் இலை இடக்கப்பட்டு கொதிக்க செய்யப்படுகின்றது. இலையின் கலங்கள் இறப்பதற்காகவே அவ்வாறு செய்யப்பட்டது. பின்னர் இலையானது கொதிகுழாய்க்கு மாற்றப்பட்டு அதற்கு மதுசாரம் சேர்க்கப்படுகின்றது. ஏனெனில் நீரில் பச்சையம் கரையாது, மதுசாரத்திலேயே கரையும். இதற்காக மதுசாரம் சேர்க்கப்பட்டு பின்னர் கொதிநீர் கொண்ட முகவையில் அது வைத்து வெப்பமேற்றப்படும். அச்சந்தர்ப்பத்தில் இலையிலுள்ள பச்சையமானது கரைந்து வெளியேறும். இங்கு இலை கலங்கள் முன்னர் நீர்கொண்ட முகவையில் இட்டு வெப்பமேற்றியதால் இறந்துவிட்டன. எனவே அவை பச்சையத்தை வெளியேறுவதற்கு அனுமதிக்கும். மதுசாரத்தில் கரைந்து பச்சையம் வெளியேற மதுசாரம் பச்சை நிற கரைசலாக மாறிவிடும். இலை வெண்ணிறமாக மாறிவிடுவதையும் நீங்கள் தற்சமயம் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த இலையானது ஓடும் நீரில் கழுவப்பட்டு பின்னர் அதற்கு அயோடின் கரைசல் சேர்க்கப்படுகின்றது. அயோடின் கரைசலின் நிறத்தினை தற்சமயம் அவதானியுங்கள். பின்னர் நடைபெறும் மாற்றத்தினையும் அவதானியுங்கள். இலை கருநீல நிறமாக மாறியுள்ளதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இதுவே இலையின் மாப்பொருளுக்கான பரிசோதனை ஆகும். சாராம்சம்: உணவிற்காக வேறு அங்கிகளின் மீது தங்கியிருக்கும் அங்கிகள் புறபோசணிகள் எனப்படும். உதாரணம் விலங்குகள். தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்ளும் அங்கிகள் தற்போசணிகள் எனப்படும். பச்சை தாவரங்கள். சூரிய ஒளிச்சக்தியை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு, நீர் என்பவற்றை மூலப்பொருளாக கொண்டு பச்சை தாவர கலங்களில் உள்ள பச்சையொருமணியில் நடைபெறும் உணவு தொகுக்கும் செயல்முறை ஒளித்தொகுப்பு எனப்படும். ஒளித்தொகுப்பில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் பச்சையம், சூரிய ஒளி, நீர், கார்பன் டை ஆக்சைடு ஆகியன ஆகும். ஒளித்தொகுப்பு சமன்பாடு 6CO2 சக 6H2O அம்புக்குறி C6H12O6 சக 6O2. அம்புக்குறியின் மேல் சூரிய ஒளி எழுதப்பட வேண்டும், கீழ் பச்சையம் எழுதப்பட வேண்டும்.